ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வெங்காய பஜ்ஜி வந்து போட போகிறோம். நான் எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய பஜ்ஜிக்கு வந்து 1/2 கிலோ வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி 1 கட்டு, சின்ன கட்டு, அந்த 10 ரூபா கட்டு 5 ரூபா கட்டுன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு 5 ரூபா கட்டு கொத்தமல்லி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் இஞ்சி வந்து விரல் சைஸில் இருக்கிற ஒரு இஞ்சி, இவ்வளோ பெரிய இஞ்சி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய். ஸோ இது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இஞ்சி அதே மாதிரி வந்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு வந்து ஒரு 50 கிராமு, அதே மாதிரி அரிசி மாவு 50 கிராமு, மைதா மாவு வந்து 100 கிராம் எடுத்துருக்கோம். இதோடு சேர்த்து ஜீரகம் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு வந்து தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களோட எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்களோ உப்பும் அந்த காரமும் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பெருங்காயத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா சின்னதாக வந்து பீஸ் நல்லா வெட்டிக்கிங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதிலே வெங்காயத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி உங்களுக்கு இருக்கும், அந்தளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் ஒரு 50 மில்லி தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா உருண்டையாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா வெங்காய பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து வெங்காயோட பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துருக்கு. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸை நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான வெங்காய வடை வந்து கிடச்சிடும். இது ஒரு மாதிரியான வெங்காய வடையிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் நம்ம வந்து கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு சேர்த்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.